ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானலுக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் தான் போக போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வத்தலக்குண்டு பைபாஸில் டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே அங்கே ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. ஸோ பாப்பாவும் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணா. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு நிறையா விஷயம் வச்சுருந்தாங்க. டாய்ஸ் ஷாப்பாக இருக்கட்டும், நல்லா சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு சூப்பர் ஸ்பாட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு வழியாக ஒரு 9:30க்கு அப்படியே போக ஆரம்பித்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா செக் போஸ்ட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா பாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நாங்களும் பாஸ்லாம் போட்டுட்டு அவசரமாக அங்கேயே நின்று ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காட்டினதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா முதல்லே நீங்கள் பாஸ் போட்டுட்டு வீட்டிலேயே போட்டுட்டு வந்தீங்கன்னா இங்கே நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக மேலே போகலாம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா சீனரியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு வீக் டேஸில் போனோம், நடுநாளில். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் டிராஃபிக் இல்லை. ஸோ நாங்களும் டிரைவிங் பண்ணுறதுக்கு ஒரு நீட்டாக பொறுமையாக போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸாகவே இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா மரங்கள்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. ஸோ பர்பிள் கலர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா மரம்லாம் இருந்துச்சு. நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு எங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 90 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ 1.5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம வந்து ரீச் அவுட் ஆகிடலாம் அப்படின்னு தான் போனோம். ஸோ உள்ளே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடைக்கானல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற போர்டை பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. உள்ளே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் ஃபால்ஸ் ஒன்று இருந்துச்சுங்க. சரி நம்மளும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணலான்னு போயிட்டே இருந்தோம். போக போக தான் தெரிஞ்சுது எல்லாருமே வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. சரி அங்கே நிறுத்திக்கலாம் இங்கே நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் தாண்டியே போயிட்டோம். சரி வரும்போது இதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நேராக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு டிராஃபிக் எங்கே இருந்துனே தெரியல. திடீர்னு அப்படியே ஹோல்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 11 நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு வெயிட் பண்ண கேப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12:30 வரைக்குமே நாங்கள் அந்த டிராஃபிக்லேயே ஸ்டக் ஆகிட்டோம். நாங்களும் அப்படியே காருக்குள்ளேயே உட்காந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விண்டோலாம் இறக்கி விட்டுட்டு அப்படியே வெயிட்டிங்லேயே வெறியாச்சு. சரி கொடைக்கானல் வந்துட்டோமேடா இன்னும் போகலையே அப்படின்னு. பக்கத்தில் பைக்கில் போகிறவங்கள பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு. டக்குன்னு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி நாங்களும் அப்படியே சொல்லிட்டு கேரட்லாம் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா லேக் வியூ சைட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டோம். அங்கே பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கார் நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. சரி எங்கே பார்க்கிங் போகலான்னு பார்த்தா எல்லாரும் அந்த ரவுண்டான ஃபுல்லாக வந்து காரை நிறுத்தி வச்சுருந்தாங்க. நானும் சரி அங்கே நிறுத்தலாம் இங்கே நிறுத்தலான்னு பார்த்து கடைசியில் இடமே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு தான் ஒரு யோசனை வந்துச்சு. சரி பக்கத்தில் என்ன ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கிட்டே நம்ம போயிடலாம், பிரையன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கிட்ட போய் எங்கேயா கார் நிறுத்த போகுதான்னு சொல்லிட்டு அது போனால் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி சம்மர் லீவாக இருக்கட்டும் எப்போனாலும் நம்ம வந்தோம்னா இந்த மாதிரி தான் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீசனுக்கு வந்தோன்னா ரொம்ப லாக் தாங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா ஒரு நடுநாளில் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு டைம் கொடைக்கானல் வந்திருக்கேன். பட் இவ்வளோ டிராஃபிக்லாம் இல்லவே இல்லை. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கே இடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு வழியாக அந்த பிரையன் பார்க் கிட்ட ஒரு பார்க்கிங் இருந்துச்சு. அங்கேயே நாங்கள் காரை போட்டுட்டு நேராக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே வாக் பண்ணோடனே பாப்பாவுக்கு லைட்டாக குளிர்ற மாதிரி இருந்ததுனால சரி அவளுக்கு ஒரு ஸ்வெட்டரை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஸ்வெட்டரை வந்து வாங்கினோம். ஸ்வெட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 900 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சரி கொடைக்கானல் வந்தால் ஸ்வெட்டர்லாம் கம்மியாக இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. இங்கேயும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஊரில் கிடைக்காத மாதிரி கொஞ்சம் இங்கே நல்லாவே இருந்தது. சரி போகிற வழியில் அப்படியே ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சரி போகிற வழியில் அந்த இதை பார்த்தோம் கடையை. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி ஒன்று வாங்கி ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ பானிபூரி எல்லாம் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக பசி இருந்ததுனால அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி கொடைக்கானலில் நம்ம பார்க்க வந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பிரையன் பார்க் அப்படின்னு முடிவாயிருச்சு. ஏன்னா நம்ம ஒன் டே ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி இங்கேயே வந்துட்டு போனால் கொஞ்சம் கூலிங்காவது இருக்கும், செடி கொடிலாம் இருக்குமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. கிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக கேமரா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 50 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் இருந்துச்சு. நல்ல ஒரு கார்டன் ஏரியா கொடுத்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ வாக் பண்ணி போகிறதுக்கு நல்ல ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்க அப்படின்னா மத்தியான டயத்துலேயே கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட் தான் மெயின்டைன் ஆச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பிளேஸ் இருந்துச்சுங்க. நல்ல ஒரு பெரிய ஏரியாவாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஏரியாலாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. சரி நம்மளால் அங்கே கூட்டு போனால் நம்மளை விட மாட்டான்னு சொல்லிட்டு சரி வா அங்கே கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.
ஸோ அங்கே போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சின்ன குழந்தைங்க பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் தெரியாத்தனமாக கூப்பிட்டு வந்துட்டேங்க. பால் வேறு வாங்கி தரல. அதுக்குள்ளே எனக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தா, சரி வா போகிற வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டோம். என்ன உள்ளே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாக் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்கிறனால நமக்கே ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வாக்கிங் போகிற அந்த ஒரு இதை வந்து நம்ம இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்பு அது இதுன்னு நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ ரொமான்டிக்கான பிளேஸஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. வந்தோமா ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டன் ஏரியா குட்டியாக ஒரு ஹப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தா நிறையா செடிகள் வச்சுருந்தாங்க. ஃப்ளவர் செடிஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு வைப்ல இருந்துச்சு. என்னென்ன செடி என்ன பேருன்னு தெரியல. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருந்துச்சுங்க. சரி நானும் சொல்லிட்டு பாப்பா கூட அப்படியே ஒரு ரவுண்ட் போனோம். ஸோ அவளுக்கும் செடியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்று ஒன்றா தொட்டு பார்த்துட்டு ஜாலியாக வந்தா. சரி ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேத்தையும் கொடைக்கானல் கூட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால ஏதாவது மெமரியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. சரி அவங்கள கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுருந்தேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளில வந்துட்டோம். கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2:30 இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சுற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுட்டு வெளியில் வந்து ஏதாவது நம்ம போகலாம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சாப்பிட்லான்னு பார்த்தோம். சரி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேச்சரோட போட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி போட்டிங் போகலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது சரி எதுக்கு நமக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சரின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ போகிற வழியில் கொடைக்கானல் வந்திருக்கோம். நம்ம சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கடையை பார்த்து தேட ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் நல்ல ஒரு கூட்டமாக இருந்துச்சு ஒரு சாக்லேட் கடையில். சரி இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 150 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணாங்க ஒரு பாக்ஸுக்கு மிக்சர் சாக்லேட்ஸு. சரி நல்லா ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் கொடுத்தாங்க நல்லாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். சரி வந்துட்டோம் நம்ம போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு கிளம்புனோம். போகிற வழியில் பார்த்தா சரி ஹோட்டல்ஸை தேடுறதுக்கு டைம் ஆச்சு. பக்கத்துலேயே பார்த்தா சுட சுட பிரெட் ஆம்லெட் ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாரு. சரி இங்கே பார்க்கவே நல்லா இருக்கே அப்படியே உட்காந்து சாப்பிடலாம் அந்த சீனரி வியூவோடன்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட்டை வாங்கிட்டு அப்படியே அந்த நேச்சரோடு அப்படியே நாங்கள் அங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கார் பார்க்கிங் நிறுத்தின இடம் ரொம்ப தூரமாக இருந்துச்சு. சரி அப்படியே பொடிநடையாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இங்கே பக்கத்தில் இந்த பலூன்ஸ் எல்லாம் பார்த்தேன். சரி வந்து ஷூட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஃபிள் வாங்கியிருந்தேங்க. ஸோ 5 பலூன் ஷூட் பண்ணோம் அப்படின்னா டெடி பியர் ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பாப்பா இரு உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்து ஷூட் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் பலூன் வெற்றிகரமாக ஷூட் பண்ணிட்டேன். அப்படியே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. சரி நம்ம எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்தது ஒன்று கூட விழல. சரி போகடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே அந்த போட்டிங் சைடு வந்தோம். ஸோ போட்டிங் சைடில் ஏதாவது போட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சரி வேண்டாம் கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். சரி அங்கே இருந்த கிளைமேட்டுக்கு ஒரு காஃபியை ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸ் ரைட்லாம் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு பாப்பா வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டா. ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 3:30க்கு நாங்கள் வந்து கொடைக்கானல்லேருந்து கிளம்புனா தான் கீழே நம்ம இறங்கி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பகல்லே இறங்கிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரே நாளில் கொடைக்கானலை சுற்றி பார்க்க முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. 2-3 நாள் இருந்து பார்த்தா அதோட வைப்பே தனி.
நமக்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டேல அந்த டிராஃபிக்லாம் போய் பார்க்கறதுக்கு ஒரே ஒரு பார்க் தான் போக முடிஞ்சது. கடைசி வரைக்கும் அந்த சில்வர் ஃபால்ஸ நாங்க உள்ள இறங்கி பார்க்கவே முடியல. அப்பவும் அந்த அவசரத்துல கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.